தமிழ் பேசும் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா திருமாவளவன் ஐயாவை ஏன் சேர்த்திக்கிட்டோம், திருமாவளவன் ஐயாவுக்கு ஏன் அமைச்சரவையில வன்னியரசு அவர்களுக்கு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இன்னைக்கு தொண்டர்கள் மத்தியில சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு. காரணம், இன்னைக்கு சேலத்தில் நடந்த ஒரு கூட்டத்துல 3 முக்கியமான தீர்மானம் கேட்டீங்கன்னா குபீர்னு சிரிச்சிருவீங்க. காரணம் இருக்குது. ஏன்னா அந்த 3 தீர்மானத்தையும் கேட்ட உடனே இங்க தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற ஆதவ அர்ஜுனா அத்தனை பேரும் உட்பட முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் வேணாங்க, நாங்க செய்ய முடியாதுங்க அப்படின்னு பல தடவை சொல்லியும் அவங்க மீன் என்னப்பா அது 3 தீர்மானம் பார்ப்போம். ஆனா அது ஒரு தர்ம சங்கடத்தை உருவாக்கி இருக்குது தமிழக வெற்றி கழகத்துக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும். உண்மையிலுமே அதை சொல்லிடுறேன், அதை பத்தி டீடைலா பார்ப்போம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த ஜென்சி கிட்ஸுமே இந்த மாதிரி ஜென்சின்னு எங்களை கூப்பிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தமிழக திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஜென்சி கிட்ஸ் வந்து இன்னைக்கு பண்ணி வச்சிருக்காங்க. கோர்ட் வாசல்ல இருந்து குதிச்சுக்கிட்டு அப்படியே குபீர்னு குதிச்சுக்கிட்டு வேற ஓடி வராங்க. எனத்தையோ தியாகிகள் மாதிரியும் விடுதலை அப்படியே வாங்கி கொடுத்த மாதிரியும் சொல்றேன் என்னன்னு சொல்லிட்டு சொல்றேன். ஆனா இந்த ஜென்சி கிட்ஸ் வந்து உண்மையிலுமே வேணாம் என்ன ஜென்சின்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு மட்டும் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. காரணம் இவங்க செஞ்ச செயல் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஷாக்கா இருக்குதுல்ல. அவங்க பிஜேபி, ஆனா இங்க வந்து தமிழக வெற்றி கழகம். ஆனா முக்கியமான ஒரு விஷயம், சம்பவம் நேத்து நடந்துச்சு. நேத்து விடிய நடந்து அந்த விஷயம் வெளியே வந்துச்சு. அதை பத்தி தான் இன்னைக்கு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் கமெண்ட் கேட்கும்போது சொல்லியிருக்காங்க, இல்ல இது அவங்க செஞ்சது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஏது டீட்டெயிலா இந்த வீடியோ முழுக்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்றது, அந்த கமெண்ட் செக்ஷன் அப்படி இழுத்தீங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது கொடுத்தீங்கன்னா நமக்கு பெரிய உந்துதலா இருக்கும். லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பார்த்த உணர்வு மற்றவர்கள் அதே உணர்வு பெறுவார்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் அவங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வரும்னு சொல்லிட்டு நேரா விஷயத்துக்குள்ளே போயிடலாம். ஏப்பா வந்து திருமணம் உங்க சேர்த்திகளை வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, நான் சொல்லல, தொண்டர்கள் மத்தியில் உண்மையிலுமே வந்து அதிருப்தி நடந்திருக்குது. ஜென்சி கிட்ஸ் எப்படி ஜென்சின்னு சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்களோ அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியும் நம்ம தமிழக வெற்றி கழகத்துல வேண்டாம், அது ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியிலேயே தெல்ல தெளிவா எடுத்து சொல்றாங்க தமிழக வெற்றி கழகம். காரணம் என்னன்னா, சேலம் ஓமனூர்ல இன்னைக்கு ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பா ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சுங்க. அந்த கூட்டத்துல இன்னைக்கு முக்கிய 3 தீர்மானங்கள்ல வந்து நிறைவேற்றினதா ஒரு செய்தி வருது. அந்த செய்தியை பார்த்த உடனே எல்லாரும் ஐயா இப்படி பண்றீங்க, நல்லாதாயா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஏப்பா மெதுவா சொல்ற. காரணம், அவங்களுக்குள்ள தமிழக வெற்றி கழகத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் நல்லா இருந்து அமைச்சரவையும் கொடுத்துட்டாங்க. ஆனா இவங்க பண்ண அந்த 3 தீர்மானம், ஒண்ணு வந்து துணை முதலமைச்சரா கொடுத்துடணும். யாரு? விடுதலை சிறுத்தைகளுக்கு நம்ம ஐயா தொல் திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர். யோசிச்சுங்க, துணை முதலமைச்சர் 2 சீட்டு தான் ஜெயிச்சு கொடுத்தாங்க. ரைட்டு, துணை முதலமைச்சர் 1. திருச்சி கிழக்குல வந்து நம்ம ஐயா தொல் திருமாவளவன் வந்து நிக்கணுமாமா, சீட்டு கொடுத்தே ஆகணுமா, இல்லைன்னா அடம் பிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. ரைட்டுங்க. இப்படி கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்தா சரி, அமைச்சரவையில் கொடுத்தாச்சுல, எங்களுக்கு வாரியத்திலேயே இடம் வேணும். வாரியம் உங்களுக்கு தெரியுமில்ல, நிறைய வாரியங்கள் நமக்கு இருக்குது. இப்ப சில டைம்ல வந்து மினிஸ்டர்ஸே வந்து அமைச்சர்களே அந்த வாரியத்தை பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு மின்சாரத்துறை அமைச்சர் வந்து மின்சார வாரியத்தை பார்த்துக்குவாங்க. ஆனா நிறைய வாரியங்கள் இருக்குது மக்கள். அந்த ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கான வாரியங்கள் நிறைய இருக்கும். அது மாதிரி லிஸ்ட் அவுட் ஒரு ஏகப்பட்ட வாரியம் இருக்குங்க. அதுவும் கிட்டத்தட்ட வந்து மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை எடுத்து சொல்றதுக்கும் அவங்களோட திட்டங்களை செயல்படுத்துறதுக்கும் அந்த வாரியம் தேவைப்படுது. அந்த வாரியத்துக்கு தலைவரா எங்களுக்கு 2 கொடுங்க, 2 வாரியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. வாரியம் வேணுமாமா, இந்த பக்கம் வந்து மினிஸ்டர் துணை முதலமைச்சர் வேணுமாமா, திருச்சி கிழக்குல வந்து தொல் திருமாவளவன் ஐயாவுக்கு கொடுத்துடணுமாமா. மக்களே நீங்களே சொல்லுங்க. நம்மளோட தேர்தல் பிரச்சாரத்துல நம்ம தளபதி விஜய் அவர்களை வந்து என்னென்ன வசைபாடுனார் நம்மளுடைய தொல் திருமாவளவன் ஐயா மட்டும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். RSS பெற்றெடுத்த பிள்ளையாமா நம்மளோட தளபதி விஜய் அவர்கள். அதே RSS கூட தானே நீங்க வந்து இப்ப இருந்திருக்கிறீங்க. இதுக்கு என்ன 1991ல வந்து எப்படி பிஜேபி கூட்டணிக்குள்ள வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது நீங்க போய் சேர்ந்தீங்களோ அதே வேலையை தானே இன்னைக்கு செஞ்சிருக்கேன். நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன், பாராட்டி பேசியிருக்கிறேன். நம்ம ஐயாவை வந்து இப்படி எல்லாம் சொல்றாரே, ரைட்டுப்பா, இவ்வளவு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வந்து ஒரு இவரு இப்படி இருக்கிறாரு, அவங்களுக்கெல்லாம் முன்னாடி நிக்கிறாரு, வேங்கவேல் பிரச்சனைக்கு போலியா அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள்லாம் வச்சதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னைக்கு நீங்க கேட்கறது வந்து அதிகமாக தோன்றுகிறது. இது வந்து ஒரு செய்தி வந்து அதுவும் காது வலி, அது வந்து உண்மை எனக்கு தெரியல. ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு வந்து இல்லைங்க, வாரியம்லாம் எப்படிங்க கொடுக்கறது, உங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தாச்சு, இதெல்லாமே ஓகே, நாம எப்பயும் பயணிக்கலாம் அப்படின்னு. இல்ல எங்க ஐயா வந்து எவ்வளவு பெரியவர் தான், இல்லைன்னா சொல்லல, அதுக்குன்னு மற்றவர்களுக்கு இடம் கொடுக்கணும்ல, அடுத்த கட்சிகளே உள்ள வந்திருக்குது இல்ல. சோ இவ்வளவு பெரிய தர்ம சங்கடத்தை ஏன் ஏற்படுத்தணும்? இது ஒட்டுமொத்த யாரு தமிழக மக்களும் சரி, நம்ம கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளும் ஒரு நெருடலை உண்டாக்கி இருக்குது. ஐயா நீங்க பயணிக்கிற பயணம் எல்லாமே நல்லதுதான், திராவிட முன்னேற்ற கழகம் விட்டு வந்தது நல்ல செய்தி தான். ஆனா இங்க வந்து எந்த ஒரு குடைச்சலும் கொடுக்காம, கூட்டணி கட்சிகள் நம்மளோட தலைமைக்கு எந்த ஒரு பிரஷரும் அழுத்தமும் கொடுக்காம, நீங்க உங்களுக்கு கொடுத்த அமைச்சர்கள் சிறப்பா செஞ்சீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லதா இருக்கும், உங்களுக்கும் நல்லதா இருக்கும், மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு இருக்கும். நீங்க மறுபடியும் இந்த போர்ஸ் வந்து துணை முதலமைச்சர் வேணும், இந்த பக்கம்
கிழக்கு தொகுதியில நான் தான் நிப்பேன், வாரியத்துல 2 குடு அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்கள் வந்து உங்க மேல 2 சீட்டு வச்சுக்கிட்டு என்னென்ன ஆட்டம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்களா மாட்டாங்களா? தயவு செய்து நீங்களே சொல்லுங்க, கேட்பாங்களா மாட்டாங்களா? இதை தெரியாதவரா விடுதலை சிறுத்தைகள் ஐயா தொழில்நுட்ப நபர்கள்? ஆனா இதையெல்லாம் நீங்க கவனம் செலுத்தாம இது அந்த பதவியோ அதிகாரமோ பெறாம கவனம் செலுத்தாம நீங்க எப்பவும் போல மக்கள் நலன் சார்ந்து வச்சு அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் அவங்களுக்கு வந்து நீங்க ஆதரவு வன்முறையை தூண்டக்கூடிய ஆணவ படுகொலைகள் எத்தனை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அந்த ஜாதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதை அதுக்கான நீங்க முன்னேற்பாடா நீங்க முன்ன போய் செய்யணும். சமூக செயல்பாட்டாளரா ஒரு செயல்பட்டீங்கன்னா தமிழக மக்கள் உங்கள் பின்னாடி இருப்பாங்க. ஆனா உங்களுடைய சமீபத்திய நடவடிக்கை எல்லாமே அதிகாரத்துக்கு வரணும், இதை செய்யணும் அதை செய்யணும், எங்களுக்கு இந்த பதவி கொடுங்க, இந்த சீட் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அங்க செஞ்சிருக்கலாம்ல. திராவிட முன்னேற்ற கழகத்துல இதே மாதிரி போராட்டம் எங்களுக்கு வாரியத்தில் கொடுங்கப்பா, துணை முதலமைச்சர் கொடுங்கப்பா, எங்களுக்கு வந்து இப்ப எல்லா விஷயத்தையும் நீங்க கேட்டிருக்கணுமா இல்லையா? ஆனா நீங்க கேட்க முடியல. அங்க நீங்க உட்காந்துறது இடமே இப்படிதான். அப்புறம் சீட்டு அந்த பக்கம் ஒரு சேர் கொடுத்திருப்பாங்க. ஆனா எவ்வளவு அழகு பார்த்திருக்குது தமிழக வெற்றி கழகம் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் உங்களை. ஆனா அவங்களுக்கு மறுபடியும் குத்தல மாதிரியும் ஒண்ணு நீங்க அந்த பக்கம் இருங்க. நீங்க வந்து உண்மையிலேயே சொல்றேன், நீங்க இன்னமும் ஒரு டபுள் கேம் ஆடிட்டு இருக்கிறீங்கன்னு தான் தமிழக மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. சேஃபா அப்படியே விளையாண்டுட்டு இருக்கிறீங்களாமா. இந்த பக்கம் பார்த்தா அப்படியே இருக்கேன், அந்த பக்கம் போயிட்டு விஜய் பத்தி தளபதி விஜய் அவர்கள் பத்தி பேசுறது ரைட். இங்க விட்டுட்டு அந்த பக்கம் போனா அங்க என்னமோ இருக்கிற மாதிரி டபுள் கேம். ஏன் இந்த டபுள் கேம்? அது மக்களுக்கு தெரியாதா என்ன? நீங்க வந்து என்னன்னா தமிழக வெற்றி கழகம் ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ லக்குல வந்துருச்சு, எல்லாரும் சொல்ற மாதிரியே தான் உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. லக்குல வந்துருச்சு லக்குல வந்துருச்சுன்ட்டு. லக்குல வரல. நான் சொல்றேன்ல, ஒருத்தர் சொல்றாங்க 3 கோடி மக்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டா. 3 கோடி மக்கள் ரிஜெக்ட் பண்ணல, அவங்க சிதறி சிதறி கவனச்சிதறலால் மத்த கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க. அது மட்டும் ஞாபகத்துல வச்சுங்க. ஒருமித்த குரலோடு ஒருமித்த எண்ணத்தோடு ஓட்டு போட்டவங்க மக்கள் வந்து அத்தனை பேர் மெஜாரிட்டியோட வந்து வேலை இல்லைன்னா அரசியலமைப்பு சட்டத்துல வந்து இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினா மட்டும்தான் அவங்க மெஜாரிட்டியோட வந்து இங்க அரசமைக்க முடியும் அப்படின்ட்டு. உங்களோட பலமும் உங்களோட சீட்டுகளும் கொடுத்து ரைட் அப்கோர்ஸ் நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா நீங்க வந்து டபுள் கேம் விளையாடாம கட் அண்ட் ரைட்டா எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து சல்லுன்னு வெளியே வந்து இங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு முழு மனசோட நீங்க செஞ்சீங்கன்னா அது நல்லதா இருக்கும். அங்கேயே வச்சுக்கிட்டு சேஃப் கேம் ஆமா நாளைக்கு வந்து ஒருவேளை வந்து தமிழக வெற்றி கழகம் எல்லாமே தலைமொழி போயிருச்சுன்னா என்ன பண்றது? அதனால இங்கேயும் அப்படியே பம்பிக்கிட்டே இருப்போம், அங்க ஜெயிச்சோன்னே மறுபடியும் பழையபடி போய் ஒட்டிக்கலாம் அப்படின்ட்டு. ஏங்கய்யா, இது வந்து நான் சொல்றது கிடையாது, ஒட்டுமொத்த தமிழக மக்களே தெல்ல தெளிவா எக்ஸ்பிளனேஷனோட கமெண்ட்ஸ்ல கொடுக்குறாங்க. அதை நீங்க வந்து அந்த பேச்சுக்கு ஆளாகலாமா? தயவு செய்து புரிஞ்சுங்க. அதனால வந்து தமிழக வெற்றி கழகத்து கூடவே இருங்க. அவங்களுக்கு ஒரு தொந்தரவு செய்யாம அவங்களோட இந்த அட்மினிஸ்ட்ரேஷனே கத்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. அதுக்கு உறுதுணையா இருங்க. மக்கள் உங்களுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கோ அந்த அனுபவத்தை வந்து நம்ம பசங்களுக்கு, நம்மளுடைய எம்எல்ஏக்கும் அமைச்சர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நீங்க ஒரு முன்னோடியா இருந்து செயல்படுத்தணுங்கிறது தான் என்னோட கருத்தா இருக்குது. நீங்க இந்த அதிகாரத்துக்கும் இந்த ஒரு விஷயத்துக்கும், இந்த சீட்டு வேணுங்கிற விஷயத்துக்கும் அது வந்து தன்னப்பால வரும். ஒரு மரியாதையும் மதிப்பும் மற்றவர்கள் அவர்களாக கொடுக்கணும். நீங்க போய் எனக்கு அது கொடுங்க அது கொடுங்க அப்படின்னு கேட்கறது சரியா இருக்காது. இந்த 3 தீர்மானங்களும் அங்க வந்து நிறைவேற்றணும். உங்களுடைய அனுமதி இல்லாம அந்த 3 தீர்மானங்களும் எப்படி இருமா? முத நாள் நைட்டுக்கு என்னென்ன பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கட்சிகள் வந்து தெல்ல தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கோம், கரெக்டா? ஆனா அந்த அரசியல் கட்சிகளே வந்து லீடர் ஐயா நம்ம இது பேசலாமா? இப்போ உதாரணத்துக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் ஐயா இருக்காருன்னா அதுக்கு முன்னாடி வந்து இருக்கிறீங்க பேசுறீங்களா, இதெல்லாம் பேசலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கண்டிப்பா வாங்கியிருப்பாங்க. அது வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து இவ்வளவு பேசுறாங்க இதெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்க விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு தெரியாமல ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியாமலே இருக்கும். இவ்வளவு கேவலமா கெட்ட வார்த்தை போட்டு பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருக்கும். நீக்கினாங்க மறுபடியும் சேர்த்திக்கிட்டாங்க. அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல, அது மாதிரிதான் உங்களுக்கு இந்த தீர்மானம் வந்து சேலம் ஓமலூர்ல வந்து நடந்த பொதுக்கூட்டத்துல, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நடந்த பொதுக்கூட்டத்துல இப்படி ஒரு 3 தீர்மானம் நிறைவேற்றுறோம். ஒண்ணு வாரியம் 2 வாரியத்துக்கு எங்களுக்கு கொடுங்க, துணை முதலமைச்சரா எங்களுக்கு கொடுங்க, அப்புறம் திருச்சி கிழக்குல எங்களுக்கு சீட்டு கொடுங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியாம அவங்க தீர்மானம் நிறைவேற்ற வாய்ப்பே கிடையாது. ஆனா அதுக்கு நீங்க உறுதுணையா இருந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் மக்கள் பேசிக்கிறாங்க. தயவு செய்து இது மாதிரி விஷயங்களை விட்டுட்டு தமிழக வெற்றி கழகத்து கூட்டணியில அமைச்சரவையில் வேற இருக்கிறீங்க, அதுக்கு உறுதுணையா இருக்கணும்னு தான் நம்ம கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறோம். ரைட்டுப்பா. இந்த பக்கம் ஜென்சி கிட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, எங்கெல்லாம் ஜென்சி கிட்ஸ்னா கூப்பிடாதீங்கயா, நாங்க வந்து இருந்துக்கிறோம், நாங்க அப்படியே ஏதோ ஒரு பேரோடவே இருந்துக்கிறோம். ஜென்சி கிட்ஸ் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரண் ஜெயராமன் அப்படின்னு ஒருத்தர் வந்து நம்ம சரத்குமார் வந்து இந்த போதைப் பொருள்னு சொல்லல, ஒரு பவுடர் வந்து இப்படி இப்படின்னு பண்ணிக்கிட்டு இருந்தது வந்து வீடியோவை இது போதை பயன்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வெளியிட்டதா சொல்லப்படுற சரண் ஜெயராமன் அவர்கள் இன்னைக்கு வந்து கோர்ட்டுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனதை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எப்படி கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரத்து பண்ணிட்டாங்க. நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குதிச்சு ஓடியாராங்கய்யா. சுதந்திர தியாக, அதாவது சுதந்திர தின பாரிசம்ல வந்து நம்ம ஜெயிச்சு வந்த மாதிரி இவங்க வந்து ஐயோ வெள்ளையங்கிட்ட இருந்து வந்து சுதந்திரம் வாங்கிட்டாங்க. நீங்க பண்ணுனதே பெரிய கேவலமான மட்டமான செயல். என்ன செஞ்சிருக்கிறீங்க? ஒரு பெண்ணை இழிவாக பேசினா ஒரு மனுஷனை
புடிச்சு உள்ள போடாம என்ன பண்ணுவாங்க? கோவம் வருமா வராதா? புடிச்சு உள்ள போடாம என்ன பண்ணுவாங்க? அதுக்கான ப்ராப்பரான ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு வந்து மறுபடியும் வந்து கண்டிப்பாக அந்த பெண்கள் கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட், அது நாம கொடுத்ததோ இல்ல தமிழக முதல்வர் விஜய் கொடுத்ததோ கிடையாது. அந்த பெண்கள், பாதித்த பெண்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் மீது ஆக்ஷன் எடுத்து அவங்களை வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதை உடனே இது பண்ணிட்டாங்க. அப்ப பேசின பேச்சுகளும் அந்த வீடியோக்களும் இன்றும் சமூக வலைதளங்கள் இருக்குது. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? நாங்க நியாயம் என்று இருக்கு. என்ன நியாயம் வந்துருச்சு? என்ன நியாயம் உங்களுக்கு ஜெயிச்சிருச்சு? அப்படியே வந்து ஒரு இது போராட்டத்துல போய் கலந்துக்கிட்டு நம்ம சமூக மக்கள், மக்களுக்கான பிரச்சனைகள் வந்து ஒரு ஆணவ படுகொலையில வந்து அரெஸ்ட் பண்ண முடியாத ஒருத்தனை வந்து வீட்லயே வச்சுட்டு பாதுகாக்கிற மாதிரி இவங்க போய் உள்ள இருந்துகிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணுங்க, இங்கதான் இருக்கிறான், ஆணவ படுகொலை பண்ணிட்டு புடிங்க புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்து சமூகத்திற்கு ஏதாவது நற்செயல் செஞ்சு வந்து அவங்கள காப்பாத்துனீங்களா? இல்ல என்ன விஷயத்தை காப்பாத்துனீங்க? நீங்க பேசுனதே ஒரு கேவலமான மட்டமானது. நீங்க போதைப் பொருள் வந்து, அதாவது அவர் சரத்குமார் அவர்கள், அமைச்சர் சரத்குமார் அவர்கள் வந்து இப்படி பண்ணுனாங்க, பவுடர் பண்ணாங்க, அது வந்து போதைப் பொருள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதா ஒரு வீடியோ. அந்த வீடியோ வந்து நீங்க வெளியிட்டதான்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு வந்து சம்பந்தமா இந்த தமிழக வெற்றி கழகத்தோட ஆதரவாளர் பெண்கள் வந்து அப்படி சொல்லிட்டாங்க. இவங்க வந்து இப்படின்னு. ஆமா, அந்த ஒரு வாக்குல பேசிட்டு இருக்கும்போது அவர் கடந்த கால நண்பருங்க, ஸ்கூல் நண்பரு, அதனால இவங்க வந்து இது வீடியோ வெளியிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னு, சரி ரைட் வெளியிட்டு இருக்கலாம். அந்த பெண்கள் மீது பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க சொன்னீங்களா கருத்துக்கள் ரீதியா பேசுங்க. இல்லப்பா நான் அந்த வீடியோ நான்லாம் வெளியிடல, அந்த வீடியோ எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, சரத்குமார் அவர்கள் நாங்களாம் வந்து ஸ்கூல் மேட்டா இருந்தோம், அவங்க எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கணும். ஆனா அதை தாண்டி யாரு வந்து ஆதரவா பேசுனாங்களோ அந்த பெண்களை வந்து எதிரா பேசுறதுக்கு உங்களுக்கு யாரு தைரியத்தை கொடுத்தது? அப்போ இதுல இருந்தே தெள்ள தெளிவா ஒரு விஷயம் தெளிப்படுது. நீங்க கருத்தியல் ரீதியா மோதல, நீங்க ஏதோ ஒரு பகையை வச்சுக்கிட்டு அங்க விஷயத்தை விளையாண்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஒண்ணு தெரியுது இல்லையா? அதனால பெண்கள், டிவிகே பெண்கள் வந்து கொடுத்த, டிவிக்கு ஆதரவு நிலையில் இருக்கிற பெண்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் பேரிலே அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தளபதி விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்களோ இல்ல தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளோ கொடுத்த கம்ப்ளைண்ட் கிடையாது, அந்த பெண்கள் கொடுத்தது. சோ அதனால வந்து இது தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஐயோ இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கட்டம் கட்டுறதுக்கெல்லாம் அங்க ஒண்ணும் இல்லை. அதனால ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சேனல் எல்லாம் போட்டுக்கிட்டு நீதி வென்றது, நியாயம் வென்றது, தர்மம் வென்றது அப்படின்னா நீதி நியாயம் தர்மம்லாம் அப்படியே இருக்கு. சோ நாம கேட்டுக்கிறது, யாரா இருந்தாலும் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் பெண்களை இழிவா பேசுவது அது ஒரு இழிவான செயல், அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் தான். ரைட். இன்னொருத்தர் சொன்னியாப்பா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவா பேசுன அப்படின்ட்டு. யார் ஆதரவா பேசுனது? ஒண்ணு இல்ல, நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான். என்ன ஆதரவா? நேத்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அரெஸ்ட் பண்ணி உள்ள கூட்டி போய் அவர் வந்து வெளியே வந்து இல்ல எங்களுக்கு எம்எல்ஏ போஸ்டிங்ல எங்களுக்கு வந்துருங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்துருங்க அப்படின்னு அவர் சொல்ல, அதுக்கு வந்து நம்ம தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் வந்து இவங்க தமிழக வெற்றி கழகம் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டு எங்க கட்சியில வந்து சேருன்னு சொல்றாங்க. அப்போ முன்னாடி வந்து உயர்நீதிமன்றம் நீதிபதி இளந்திரன் அவர்கள் வந்து நீங்க பேசுறது கண்டனம் புரியுது, நீங்க பேசுற விஷயங்கள் மாண்புமிகு முதலமைச்சரோட மாண்பை கெடுக்கும் வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அந்த ஜாமீனையே ரிஜெக்ட் பண்ணிவிட்டாரே, நிராகரிச்சாரே, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக வெற்றி தொண்டர்கள் அத்தனை பேருமே முகத்திரைய போட்டு அப்படியே சல்னு கிழிச்சு விட்டாங்க. ரைட்டு, சரி. இந்த விஷயம் வெளியே வந்த உடனே நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்ட்ட மைக்க நீட்டினோனையும் அவரை புடிச்சு உள்ள போட வேண்டியதான், சரியாதான் தமிழக வெற்றி கழகம் செஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போட்டாங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அத்தனை பேர் என்ன பண்றாங்கன்னா இது மாதிரி வேலையை தான் சொல்றாங்க. எல்லை மீறிய பேச்சு, கேவலமான வார்த்தைகள், என்னென்னலாம் கேட்க முடியாதோ காது கூசுற அளவுக்கு வார்த்தைகள்லாம் போட்டு பேசுறது ஒரே தொண்டர்கள் இருக்கிறது அங்கதான். அதனால அவரை வந்து பேசின வார்த்தைகளை வந்து சாதாரணமா பேசியிருக்காங்க. அவங்களோட மனைவியை பத்தி பேசியிருக்காங்க. முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்ல இருக்கிறவ பத்தி கேவலமா பேசியிருக்காங்க. அவர் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கப்பட்டு பேசியிருக்காரு. இதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், அவங்க வந்து தமிழக வெற்றிகளுக்கு ஆதரவுங்க. ஆனா ஆரம்ப நிலையிலேயே தம்பி விஜய்னு தான் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்றாங்க. யாருக்குங்க தமிழக முதல்வரை பிடிக்காம போகும்? எல்லாத்துக்குமே பிடிக்கும். இன்னைக்கு கூட ஒரு மினிஸ்டரோட இந்த கட்சியில இருக்கிறாங்க. யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்துல, அந்த பேரு தான் எனக்கு தெரியல இந்த மினிஸ்டர்னு பார்த்தேன், அப்படியே போகல பார்த்தேன். சோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள்ளேயே நிறைய பேர் வந்து நம்மளோட தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவா இருக்கும் போது நீங்க ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பார்த்த உணர்வு மற்றவங்களும் அதே உணர்வு பெறுவர்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் மொபைல் வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.